சும்மா சொல்லக்கூடாதுங்க. தமிழகத்துக்கு இப்போ நல்ல காலம் பிறந்துருச்சு. களத்தில் உள்ளவங்களாம் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆட்கள் தான். நல்ல காலம் அப்படின்னு தான் தமிழக மக்கள் இனி ஆடப் போகிறாங்க. ஆனால் பாருங்கள், அண்ணாமலை அவர்கள், இவர்கிட்ட நாலேஜ் இருக்குது, லீடர்ஷிப் இருக்குது, லேக் ஆஃப் மணி. இவர் செலவழிப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். தேர்தலில் வந்தால் பல கட்சிகள் நிதி வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. மந்திரியாக இருந்தவங்களும் சரி, மந்திரி பரம்பரையாக இருந்தவங்களும் சரி, உண்டியல் கொடுக்காமல் இருந்ததில்லை, வசூலிக்காமல் இருந்ததில்லை. பொதுமக்கள்கிட்ட இருந்து இன்னும் நிதி வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல். அண்ணாமலை அப்படி செய்வாரா? தனது சொந்த பணத்திலிருந்து செலவழிப்பாரா வளர்ச்சி நிதிக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சாமானிய குடும்பத்திலிருந்து வந்தவங்களுக்கே உள்ள ஒரு மிகப்பெரிய தடை இந்த தாராள மனசு தான். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னு பார்த்திங்கன்னா, இவர் ஒரு விவசாயியோட பையன், நிறைய லோன் வாங்கியிருக்காரு, அதை கட்டணும் இதை கட்டணும் அப்படிங்கிறப்ப ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்புறம் அவர் எப்படி இந்த நிதிகளை திரட்டி கட்சியை வளர்க்க முடியும், கட்சி பாசறைகளை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. விஜயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஸ்டார், நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. பணமும் என் கையில் இருக்குது, அப்பா கை காசை தொடமாட்டேன், நீயும் வாங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. ஸோ இவரை முழுசாக இது வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். இவர் சரிவர டாக்ஸ் கட்டலை, கொரோனாவுக்கு நிதி கொடுக்கல, நடிகர் சங்க கட்டடத்துக்கு பணம் கொடுக்கல, இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. இனி அவர் பொதுமக்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்கத்தான் போகிறோம். முதலையே சொல்லிட்டாரு, அப்பா உங்கள் சம்பளம் கூட வேணாம், எனக்கு போதுமான அளவு பணம் இருக்குன்னு. அடுத்து உதயநிதி ஸ்டாலின். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவை கையில் வச்சுருக்கார். போதுமான அளவு நிதியும் வச்சுருக்காங்க, கட்சியிலையும் இருக்குது, அவர் கையிலையும் இருக்குது. அதனால் இவர் நேரடியாக களத்தில் இறங்க தயாராகிட்டார். ஆகவே இந்த மும்முனை போட்டியில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதான் நம்ம கேள்விக்குறி. இதற்கிடையில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காரு. கொரோனா காலகட்டத்தில் இவர்கள் நடத்திய பள்ளியில் ஆசிரியர்களுக்கு சரியாக சம்பளம் தரல அப்படின்னு ஒரு போராட்டமே நடந்துச்சு. ரஜினியோட ரசிகர்களுக்கு இப்போ வயசு 50-60 ப்ளஸ்ஸாக இருக்கும். அவர்களுக்கு ரஜினி சொன்ன ஒரே மெசேஜ் ஒழுக்கமாக இருங்கன்னு. ஆனால் அவர் இப்போ பேசுகிற மேடையெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு பெக் அடிங்க, 2 பெக் அடிங்க, எனக்கு அதனால தான் லிவர் போயிடுச்சு, அது போயிடுச்சு, கிட்னி பாதிச்சிருச்சு இப்படின்னு சொல்கிறது அனுபவ பாடமாக இளைஞர்கள் எடுத்துக்கிட்டால் வெற்றி அவருக்கும் நிச்சயம்.